بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محسن التنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபி பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த அடிப்படையில் தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த குத்துபா பேருரையில் உலகை பயந்த உன்னத தோழர்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த தலைப்பு நமக்கு தேர்வு செய்யப்பட்டது என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த துனியா அதிகமான கவர்ச்சிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதனுடைய அலங்காரங்கள் அனைத்தும் மனிதனை மிக விரைவாக ஈர்த்து துனியாவுடைய மோகத்திலே விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே மனிதனுக்கு உபதேசம் செய்யும் பொழுதெல்லாம் சில விஷயங்களை குறித்து மிக அதிகமாக கூடுதலாக எச்சரிக்கை செய்வான். சில விஷயங்களை அதிகமாக அதனுடைய அபாயங்களை உணர்த்தி நம்மை பயமுறுத்துவான். இதுவெல்லாம் உங்களை நாசமாக்கி விடக்கூடிய விஷயம். இவற்றிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் துனியாவை வரம்பு கடந்து நேசிக்கக்கூடிய விஷயம். உலக ஆசை, பேராசை, மோகம், இது எல்லாம் அதற்குள் அடங்கும். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரா அஹ்ஸாபில் பேசும் பொழுது பல் அவ்வாறு கிடையவே கிடையாது. எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த பல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அந்த இடத்தில் எல்லாம் நாம் எதை உறுதியாக இது சரி என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதை திட்டவட்டமாக அல்லாஹ் மறுத்து, நீங்கள் நினைப்பது போல் கிடையாது, நீங்கள் சிந்திப்பது போல் கிடையாது, உங்களுடைய அறிவுக்கு இது சரி என்று தெரியும், ஆனால் படைத்தவனாகிய நான் சொல்லுகிறேன் இது உங்களுக்கு பயம் தராது என்று சொல்லி பல் அவ்வாறு கிடையாது. துஸிரூனல் ஹயாதத் துன்யா, நீங்கள் துனியாவை வரம்பு கடந்து நேசிக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, எது சிறந்தது, எது நிலையானது? நீங்கள் நேசிக்கிற துன்யா நிலையானது கிடையாது, நீங்கள் நேசிக்கிற துன்யா சிறந்தது கிடையாது. இதைவிட சிறந்ததும் இதைவிட நிலையானதும் ஆஹரா, மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது, நிலையானது என்று சொல்லிவிட்டு இதை அல்லாஹ் அடுத்து எப்படி பதிவு செய்கிறான்? இதைத்தான் இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா சுகூஃபுகள், வேதங்கள் அனைத்திலும் நாம் பதிய வைத்திருக்கிறோம். மனிதர்களுக்கு சொன்ன உபதேசம் அனைத்திலும், ஏடுகள் அனைத்திலும் பதிய வைக்கப்பட்ட முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னா, இந்த துன்யா வரம்பு கடந்து நேசிப்பதற்கு தகுதியற்றது. நீங்கள் வரம்பு கடந்து ஒன்றை நேசிக்க விரும்பினால் எது உங்களுக்கு சிறந்தது? மறுமைதான் சிறந்தது என்கின்ற செய்தியை உங்களுக்கும் சொல்லுகிறோம். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் சொல்லி இருக்கிறோம், அந்த சமுதாயத்துக்கும் சொல்லி இருக்கிறோம். சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் வழங்கிய அந்த சுஹூபுகள், அந்த ஏடுகள், வேதங்களிலும் நாம் இதைத்தான் பதிய வைத்திருக்கிறோம். அப்ப இந்த செய்தி தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறான். மனிதனை பூமிக்கு அனுப்பிய காலம் தொட்டு இறுதி தூதர் வரைக்கும் வந்த அத்தனை வேதங்களிலும் ஒரு செய்தியை அல்லாஹ் திரும்ப திரும்ப மனிதனுக்கு பதிய வைத்திருக்கிறான். நீ எந்த துனியாவை நேசிக்கிறாயோ அது சிறந்ததோ நிலையானதோ கிடையாது, நிலையானது ஆகிர்தான்.
அப்ப இந்த துனியாவை குறித்து அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு சொல்றான்? திருமறை குர்ஆன் சூரா ஆல் இம்ரானுடைய 85வது வசனம் 185வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வமல் ஹயாதத் துன்யா இல்லா மதாவுல் குரூர். நீங்கள் எந்த துனியாவை நேசிக்கிறீர்களோ அது எப்படிப்பட்டது தெரியுமா? மதாவ், ரொம்ப அற்பத்திலும் அற்பமானது, ரொம்ப ரொம்ப கொஞ்ச காலம் மிக குறைவாக வாழக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்ல, குரூர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். குரூர்னா என்ன? ஏமாற்றி விடும். இந்த துனியா உங்களை ஏமாற்றும் என்று சொல்கிறான். இந்த உலகம் நாம நம்முடைய கையில் அதனுடைய கடிவாளத்தை வைத்திருந்தா நாம பிழைச்சுக்கிருவோம். துனியாவுடைய கையில நம்மை ஒப்படைத்து விட்டா அது நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தான் கொண்டு போய் தள்ளும் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்றான். இந்த துனியா உங்களை ஏமாற்றும், நிறைய பேரை ஏமாற்று. நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்க. திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி தரக்கூடிய வரலாறு முழுக்க அல்லாஹ் ஒன்லைன்ல ஒரே ஒரு வரியில கடந்த கால வழிகட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், பாதை மாறி சென்றவர்கள், இறை நிராகரிப்புக்கு சென்றவர்கள், நபிமார்களை தூற்றியவர்கள், நபிமார்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்தவர்கள், சத்திய பிரச்சாரத்தை எதிர்த்தவர்கள், இவர்கள் எல்லோரையும் நீங்கள் அப்படியே ஒன்றன் பின்றாக அடுக்கிக் கொண்டே வாருங்க. அத்தனை பேருமே துனியாவை வரம்பு கடந்து நேசித்தவர்களாக இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறிவதற்கு துணிந்த நம்ரூதை நீங்க எடுத்து பாருங்க. அவன் எதை நேசித்ததினால் அந்த காரியத்திற்கு வந்தான்? இந்த துனியாவுடைய அதிகார போதை, ஆணவ போதை, மன்னன் என்கின்ற திமிர், இந்த துனியாவுடைய செல்வம் அளவு கடந்ததை நேசித்ததினால் சத்தியத்தை சொன்னவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து நிராகரித்து அவரை கொடுமைப்படுத்த துணிந்தான். இறை தூதர் என்று தெரிந்தோம். இறை தூதர் வந்து சத்தியத்தை சொல்கிறார் என்பதை உணர்ந்தும் கூட அவரை அழிப்பதற்கு நின்றான். ஃபிரௌனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காத செல்வங்கள், ஆட்சி அதிகாரம் கிடையாது. அந்த ஆட்சி அதிகாரம், செல்வம் எல்லாம் அவனை சத்தியத்தின் பக்கம் அழைத்து சென்றதா, அசத்தியத்தின் பக்கம் அழைத்து சென்றதா? சத்தியத்தை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் நிரூபிக்கிறாங்க, கண் முன்னால் காட்டுறாங்க, அத்தாட்சிகள் அனைத்தையும் காட்டுறாங்க. கடைசி நேரத்தில் கூட கடலை பிளந்து காட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து இது சத்தியம்தான், இது சாமானிய மனிதனால் முடியாதுதான், நிச்சயமாக இவருக்கு பின்னால் ஒரு சர்வ வல்லமை படைத்தவன் இருக்கிறான் தான் என்கின்ற உண்மையை உணர்வதற்கு பதிலாக அவனுடைய அந்த உலக மோகம், உலக பேராசை, அதிகார போதை என்ன செய்தது என்று சொன்னா சத்தியத்தை பார்த்து மறுக்க செய்யுது. காரூனும் அதே மாதிரிதான், அபூஜஹிலும் அது மாதிரிதான். அபூஜஹிலுக்கு அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான். மக்கா பள்ளத்தாக்கின் தலைவராக அவரை வைத்து கண்ணியப்படுத்தினான். அபுல் ஹக்கம் என்று மக்கள் அவரை அழைத்தாங்க. இந்த மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு முன்னால், சத்தியத்தை எதிர்ப்பதற்கு முன்னால் அபூஜஹிலை எப்படி சொன்னாங்க மக்கள்? அபுல் ஹக்கம், அறிவின் தந்தை என்று கொண்டாடினார்கள். இலக்கிய துறையிலே அவனை மிஞ்சி ஆள் கிடையாது, கவிதை பாடுவதே அவனை மிஞ்சி ஆள் கிடையாது. ஆனால் அந்த அறிவு, அல்லாஹ் உலகத்திலே குடித்த அந்த அருள் கொடை, அதன் மீது அவன் அளவு கடந்து மோகம் கொண்டு சென்றதினால், உலக போதையில் மூழ்கியதினால் சத்தியத்தை நிராகரித்து அல்லாஹுடைய தூதரையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்து வந்தான். ஆகவே வரலாறு முழுக்க சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அதற்குத்தான் அழகா சொல்லுவான், நாம் சத்திய தூதர்களை, சத்திய பிரச்சாரத்தை அனுப்பும் பொழுதெல்லாம் அதை நிராகரித்தவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் வசதி படைத்தவர்கள் தான். யாருக்கு நாம் வசதியை கொடுத்தோமோ அவர்கள்தான் சத்தியத்தை நிராகரிப்பதில் முன்னணியில் நின்றார்கள். இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க, கந்தூரிகளிலே தங்களுடைய பண பெருமையை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை, அந்த பெருமையை, கருவத்தை, கௌரவத்தை காட்டுவதற்காக என் பெயர்ல இத்தனை ஆடுகள் எழுதுங்க, நான் இத்தனை அரிசி மூட்டைகளை தருகிறேன், இந்த செலவை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இந்த கந்தூரிக்கு பெரும்பாலான பொருளாதாரத்தை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்க, என் பெயரை அதற்கு பதிவு செய்யுங்க என்று அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தின் மீது கொண்ட அந்த கர்வம், அந்த பெருமை அவர்களை சத்தியத்திற்கு ஆதரவாக செல்லாமல் அசத்தியத்திற்கு ஆதரவாக செல்லுகிறது. இது அசத்தியம் என்று மௌலூது ஓதுபவர்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இந்த மௌலூது ஓதுவதை முட்டுக்கட்டு, தூக்கி கட்டு பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இமாம்களுக்கு யார் பின்புலமாக இருந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க? ஊரில் இருக்கக்கூடிய சில செல்வந்தர்கள். அந்த சில செல்வந்தர்கள் சொல்றாங்க, நீங்க ஓதுங்க, அதற்கு என்ன செலவுனால் நான் பார்த்துக்கிறேன், நான் அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தாலும் எதிர்த்து பிரச்சாரம் செய்ய நான் பொருளாதார உதவி செய்கிறேன் என்று அசத்தியத்திற்கு துணை நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த உலக மோகத்தில, உலக பொருளாதாரத்தில, உலக கவர்ச்சியில அதுதான் நிலையானது என்ற சிந்தனையில மூழ்கி போனவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதனாலதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட செய்தியை சொல்லி 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 அவங்களை வார்த்தெடுத்தாங்க தெரியுமா? எந்த உலக மோகத்தில இதற்கு முன்னால் வாழ்ந்த அசத்தியவாதிகள் விழுந்து போனார்களோ, எந்த உலகம் அவர்களை வழிதவர செய்ததோ
அந்த உலக மோகம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக துவக்க காலம் தொட்டு, மக்காவுடைய ஆரம்ப காலம் தொட்டு அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் போதித்த செய்தி உலகத்தை குறித்த எச்சரிக்கை தான். உலக விஷயங்கள் செல்வங்களை தேடுவதை இஸ்லாம் தடுக்கல. பொருளாதாரத்தை தேடுவதை, பொருளாதாரத்தை அருள் என்று இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த ஜும்மாவில் கூட அல்லாஹ் எப்படி சொல்லுவான், நீங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி விட்டால் அவனுடைய அருளை தேடி பூமியில் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அருளை தேடுவதோ பொருளாதாரத்தை தேடுவதோ இஸ்லாம் குறுக்கே நிற்கல, தடை செய்யல. எங்கே தடையாக வந்து நிற்கிறது, எங்கே கடிவாளத்தை போடுகிறது? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரா முனாஃபிகூன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய மக்கள் செல்வங்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். எங்க நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகம் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் நம்மை திசை திருப்புகிறதோ, அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் திசை திருப்புகிறதோ, தொழுகைக்கு வரவிடாமல் நம்முடைய வியாபாரம் குறுக்கே வந்து நிற்கிறதோ, தொழவிடாமல் இன்ன பிற நல்ல காரியங்களை செய்ய விடாமல் அல்லாஹுடைய பாதையில் மக்களை அழைக்கக்கூடிய தாவா பணியை செய்ய விடாமல் எங்கெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் வந்து முட்டுக்கட்டையாக நிற்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமை யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون. யார் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் இந்த பொருளாதாரத்தினால் திசை திரும்பி செல்கிறார்களோ, பொருளாதார மோகத்தினால் அல்லாஹ்வை மறந்து செல்கிறார்களோ அவர்கள்தான் தெளிவான நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். இந்த செய்தி அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப பதிய வைக்கப்படுகிறது. அல்ஹாக்குமுத் தகாசுர், ஒரே ஒரு சின்ன அத்தியாயம், ஒரு சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்றான். உறங்கி கொண்டிருப்பவன சாதாரண அரைஞ்சா எப்படி அவன் திடுக்கிடுவானோ அது மாதிரி இந்த அத்தியாயம் உலக மோகத்துல மூழ்கி கிடக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. அல்ஹாக்குமுத் தகாசுர், உலக ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது, பாராமுகமாக ஆக்கி விட்டது. எதை விட்டும்? இந்த மார்க்கத்தை விட்டும், மார்க்க பணிகளை விட்டும், அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் நீங்கள் கொண்ட உலக ஆசை உங்களை மதிமயக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எப்ப நீங்க உணர்வீங்க? உங்களை கொண்டு போய் கபர்ல வைத்து உங்க வாயில மண்ணலி போடும் பொழுதுதான் தெரியும், ஆகா இவ்வளவு நாள் அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை, நேரத்தை, சிந்தனையை, ஆற்றலை, திறமையை, இளமையை எல்லாவற்றையும் இந்த உலகம் 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 என்று உலகத்திற்கு பின்னாலே தொலைத்து விட்டேனே, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எந்த ஒன்றையும் நான் சேகரிக்கவில்லையே, இதற்காக மிக குறைந்த நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறேனே, உலக மோகத்திலே சிக்கியதால் அதன் பின்னால் அலைந்ததால் இபாதத்துகளை விட்டுவிட்டேன், நோன்பு நோட்பதை விட்டுவிட்டேன், ஜகாத் முறையாக கொடுப்பதை தவிர்த்து விட்டேன், வட்டியில் போய் விழுந்து விட்டேன், அல்லாஹ் ஹராமாக்கிய வழியில் எல்லாம் வியாபாரம் செய்து பொருளாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் என்று சொல்லி இந்த துனியாவின் பக்கமே சென்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து இன்றைக்கு இங்கே வந்து கிடக்கின்றேனே, இனி எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஒவ்வொருவரும் புலம்பக்கூடிய காட்சியை அல்லாஹ் குர்ஆனில் பதிய வைக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை சொல்றான். நம்ம உலகத்தின் மீது மோகம் கொண்டு போகும் பொழுது அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களில் ஒருவருக்கு மௌத் வரும் பொழுது, மலக்குல் மௌத் அருகாமையில் வந்து நின்று அவனுடைய உயிரை பறிக்க நிற்கும் பொழுது, அந்த நேரம் வருவோம் பொழுது நீங்கள் புலம்பக்கூடிய சூழலை உருவாக்கிறாதீங்க. எப்படி புலம்புவோமா? நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கவில்லை என்று சொன்ன, இந்த உலக மோகத்தின் பக்கம் சென்று விட்டோம் என்று சொன்ன அந்த நேரத்தில் மனிதன் புலம்புவானா? மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் கிடைக்காதா? நான் தொழுவேன், நான் நோன்பு நோட்பேன், நான் ஜக்காத்து கொடுப்பேன், நான் அல்லாஹுக்கு பயந்து எல்லாம் சரியாக இருப்பேன். எப்ப மனிதன் புலம்புவான்? மலக்குல் மௌத் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுது புலம்புவான். அப்படி புலம்பக்கூடிய மனிதர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிட்டான், எனக்கு விதிக்கப்பட்ட மௌத் இந்த ஜும்மாவோடு என்னுடைய கடைசி முடிகிறது என்று சொன்ன உலகமே சேர்ந்து என்னை காப்பாற்ற நினைத்தாலும் அல்லாஹ் விதித்த தவணையின்படி அந்த மௌத்தை நான் சந்தித்துதான் ஆகணும். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அந்த மௌத்து வருது நிதர்சனம் தானே, அது உன்னுடைய அறிவுக்கு தெரியுது தானே? உன் கண் முன்னால் எத்தனை மனிதர்களை பார்க்கிற இந்த உலகத்தின் பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும்பெரும் செல்வந்தர்கள்,
இந்த உலகமே சதா என்று சொல்லி எல்லா மார்க்க கோட்பாடுகள் வரம்புகளை எல்லாம் மீறி ஹராமான காரியத்திலே மூழ்கி வட்டியில் விழுந்து எல்லா விதமான தீய காரியங்கள் விழுந்து அதிலே ரசித்தவர்கள் ருசித்தவர்கள் பொருளாதாரம் அந்த வழியை திரட்டியவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிக்க முடிகிறதா? எப்பொழுது மவுத் வரும் தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அந்த மவுத் வருவதற்கு முன்னால் நாளை மறுமைக்காக நீ எதை சேகரித்து வைத்திருக்கிறாய் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக்கொள். இந்த செய்தி திரும்ப திரும்ப அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல பசுமரத்து ஆணி போல, பசுமரத்துல ஆணி அடிச்சா எப்படி அப்படியே அப்பி பிடித்துக் கொள்ளும். திரும்ப நீங்க அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். சஹாபாக்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ் இதை பாடமாகவே ஆரம்ப காலம் தொட்டே பதித்து 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 அவருடைய உள்ளம் சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு மாறி போய்விட்டது என்று சொன்னா, அவர்களிடத்தில் எதை கேட்டாலும், எதை பேசினாலும், எதை எதிர்பார்த்தாலும் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மறுமையை குறித்து தான் இருக்கும். சின்னஞ்சிறு வயதை சார்ந்த ரபியா ஒரு மிகச்சிறந்த சஹாபி, அல்லாஹுடைய தூதரோடு சிறு வயதிலிருந்தே அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்காக வந்த ஒரு அன்சாரி தோழர். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும் பொழுது இவருக்கு 20 வயசு கூட கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த போது இவர் வயசு என்ன? 10 வயதுக்கும் குறைவான சிறுவர், 8 வயது 9 வயது சிறுவர் தான் அந்த ரபியா. இந்த ரபியா என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் ஏதாவது இரவு தொழுகைக்கு எழுந்து தொழ செல்ல வேண்டும் என்று சொன்னா உளு செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுப்பார். ரசூலுல்லாஹ் சுய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார். இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஓடி 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 சேவகம் செய்வார். சேவகம் செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எந்த அளவுக்கு காத்திருப்பாரு, ரசூலுல்லாஹ் உறங்கி கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னா பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி வாசல் படி இருக்குல்ல, இது மாதிரி வாசல் படியில போய் உட்கார்ந்துக்குவார். சிறுவர், 8 வயது சிறுவர். ரசூலுல்லாஹ் வந்தா நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கணும் என்பதற்காக காத்து கிடக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் வருவாங்க, எட்டி எட்டி பாக்குறாரு, தூங்குறாங்க ரசூலுல்லாஹ். இவர் ஒரு கட்டத்துக்கு மேல சிறுவர் தானே, சிறுவர்களை பொறுத்த மட்டும் ஓடி ஆடி விளையாடாம ஒரு இடத்துல உட்கார வச்சா இயல்பாக தூங்கிடுவாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, ரபியான சிலரு உட்கார்ந்து உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பார்த்து காத்திருந்து அந்த இடத்துல வாசல் படியில படு தூங்கிறார். சிறிது நேரம் எழுந்திருக்கிறார், அவரா தூக்கம் முழித்து எழுந்திருக்கிறார். எழுந்து பார்க்கிறார் ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக எழுந்துட்டாங்க. ஓடி போய் தண்ணீர் குவளையை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ஒளு செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அதை வாட்ச் பண்றாங்க. என்னப்பா இந்த சின்ன பையன் நம்ம எப்ப வந்தாலும் ஓடி ஓடி வந்து நமக்கு சேவை செய்யறாரு, யார் இவர், என்ன வேணும் இவருக்கு அப்படின்னு சொல்லி, சல் ரபியா, ரபியாவே உன் சேவைகளை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறியே, உனக்கு ஏதாவது வேணுமா கேளு. யார் கேட்கிறா? அந்த இடத்துல வெறும் ரசூலுல்லாஹ் மட்டும் கிடையாது, மதீனாவுடைய ஜனாதிபதி, மன்னர், மன்னர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மாமனிதர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு புறம் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற மறுமைக்கான பட்டம், இன்னொரு புறம் நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி என்கின்ற பட்டம், அதிகாரம் உலகத்திலும் இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் கேட்கும் பொழுது நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம வாப்பா கேட்ட என்ன கேட்பான், சொல்லு மகனே உன்னுடைய வேலைகள், உன்னுடைய மார்க்கப்பற்று இதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதாவது வேணுமா கேளு என்று சொன்னா நம்ம மகன், பாப்பா எனக்கு ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் வாங்கி கொடுங்க கேட்பானா, எனக்கு தஜ்வீதுல் குர்ஆன் ஒன்னு வாங்கி கொடுங்க. எந்த மகனாவது கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், பெற்றோர்கள் பாக்கியம் பொருந்தியவர்கள். எனக்கு ஒரு ரியால் சாலிஹின் வாங்கி கொடுங்க கேட்டு எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவன் கேட்பான் ஒரு ஐபோன் மட்டும் வாங்கி கொடுங்க, அதை வாங்கிட்டு நான் ஓரமா உட்கார்ந்துறேன், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். அதை தாண்டி கொஞ்சம் வளர்ந்த பையலா இருந்தா எனக்கு ஒரு கேடிஎம் 5 வாங்கி கொடுத்துருங்க. எதுக்குப்பா? ரோட்ல வர்ற அத்தனை பேரையும் தூக்கி சொருவு நிப்பாட்ட. அவன் ஒழுங்காத்த வருவான், 1000 கனவுகளோட, அது யாரு பெத்த பிள்ளையோ அப்பாவியாக வீட்டுக்கு போவோம் நினைச்சிட்டு வருவான். இவன் போற ஸ்பீடுக்கு இவன் ஃப்ரண்ட் வீல் பேக்ல இருக்கா, பேக் வீல் ஃப்ரண்ட்ல இருக்கான்னு தெரியாத அளவுக்கு விரட்டி போய் வர்றவனை தூக்கி ஓரமா போட்டுட்டு இவன் போய்கிட்டே இருப்பான். இப்படிதான் இன்றைய இளைய தலைமுறை நிலைமை இருக்கு. ரசூலுல்லாஹ் உருவாக்கி அந்த இளைய தலைமுறையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். 8 வயது 9 வயது நிறைந்த அந்த சிறுவர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ரபியாவே உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள் என்று சொன்ன உடனே ரபியா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இப்போ உடனே கேட்கணுமா, நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்லணுமா, நான் போய் யோசிச்சுட்டு வரட்டுமா, நீங்க கேட்கறீங்கல்ல, கேட்கறதுக்கு நான் யோசிச்சு வந்து சொல்லட்டுமான்றாங்க. ரசூலுல்லாஹ் புன்முறுவல் போக்குறாங்க. ஒரு சிறுவராக இருந்து பக்குவத்தை பாருங்க, டக்குன்னு எதையும் உளறி கொட்டல, எனக்கு கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுங்களேன், பரவாயில்ல யோசிச்சுட்டு வா. இவர் போறார், யோசிச்சுக்கிட்டு அப்படி நடந்துகிட்டே யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது அவராக சொல்லிக் கொள்கிறாராம், அவர் தான் அறிவிக்கிறார் அந்த செய்தியை. நானாக பேசிக்கொண்டேன், கேட்பது அல்லாஹ்வுடைய தூதர்.
அவர்கள் மறுமைக்காக நாளை மறுமையை நம்மை பரிந்துரை செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த உலகத்துல நான் எதையும் அவர்களிடத்தில் கேட்க போறது கிடையாது. ஜனாதிபதி என்ற ரோலே இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த அளவுக்கு மறுமை குறித்த சிந்தனை தான் உள்ளத்தில் பதியப்பட்டிருக்கு. அப்ப நான் உலகத்தை குறித்து ரசூலாட்ட கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவரே சொல்றார், எனக்கான ரிஸ்க் வாழ்வாதாரம் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்து விடுவான். ஆகவே உலகத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன். எதை கேட்பேன்? மறுமைக்காக ரசூலாட்ட கேட்பேன். திரும்பி வர்றாரு. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் கேட்க சொன்னீர்கள்ல, நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். கேளு அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நாளை மறுமையில் உங்களோடு தங்கி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாக்கியம் வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இப்ப ரசூல்லா எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, கேட்கிறது 8 வயசு சிறுவன். ஒரு பெரிய முதிர்ச்சி அடைந்த ஆள் இந்த கேள்வியை கேட்டா சரின்னு சொல்லலாம். முதிர்ச்சி அடைந்த ஆளுகளை கேட்கறது கிடையாது, அது வேற விஷயம். 8 வயது சிறுவன் கேட்ட உடனே ரசூல்லா கேட்கிறாங்க, இது நீயா யோசிச்சு கேட்கிறியா அல்லது உங்க வீட்டார் சொல்லி விட்டு கேட்கிறியா என்று கேட்கிறாங்க. ரபியா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நானாக யோசித்து தான் கேட்கிறேன். இந்த துனியாவை பற்றி நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். இந்த துனியா நிரந்தரமானது கிடையாது. இந்த துனியா அழிந்து போகும். இந்த துனியாவில் உங்களிடத்தில் எதை கேட்டு நான் பெற்றாலும் அது என்னோடு நிரந்தரமாக இருக்காது. என்றாவது ஒரு நாள் அழிந்து போகும் அல்லது நான் மரணித்து போவேன். ஆனால் மறுமை என்பது நிரந்தரமானது. அங்கே கிடைக்கின்ற பாக்கியங்கள் அழியாதது. ஆகவேதான் நான் கேட்கிறேன், மறுமையில் உங்களோடு சொர்க்கத்தில் தங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கேட்டு பெற்று தாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியாவே, நீ கேட்டதை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னா நீ எனக்கு ஒரு உதவி செய். அதிகமாக உன் நெற்றியை சுஜூதில் பதிவை. நிறைய இபாதத்துகள் தொழுகைகளை நீ தொழுதால் அதை வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் உனக்கு சிபாரிசு செய்து என்னோடு தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு பெற்று தருவேன் என்று சொல்லி ரபியாவுக்கு சொல்றாங்க. என்றைக்கு ரபியா ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த பதிலை கேட்டாரோ, கேட்ட நாளில் இருந்து இந்த செய்தியை தன்னுடைய மாணவரிடத்திலே அறிவிக்கிற வரைக்கும் எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் விட்டது கிடையாது. எந்த ஒரு தஹஜ்ஜத், எந்த ஒரு நாளின் தஹஜ்ஜத் தொழாமல் இருந்தது கிடையாது. இதை அறிவிக்கும் பொழுது அவர் முதிர் பருவத்தில் இருக்கிறார். முதிர் பருவத்தில் இருக்கும் போது சொல்லுகிறார், என் மகனே, இந்த செய்தி எப்பொழுது ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் சொன்னார்களோ சொன்ன நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நான் தஹஜ்ஜத் தொழாமல் இருந்தது கிடையாது. எந்த உபரியான தொழுகையும் நான் விட்டது கிடையாது. என் நெற்றியை அதிகமாக சுஜூதில் பதித்து 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 அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற பாக்கியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் அந்த மக்கள் வார்த்தெடுக்கப்பட்டாங்க. உலக விஷயங்களை அவர்கள் அதன் மோகத்தின் பக்கம், அதன் பக்கம் செல்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருந்தார்கள். ஆகரத்தை குறித்து தான் சிந்தித்தார்கள். உலகை பயந்தார்கள். உலகம் பக்கம் நமக்கு இந்த உலகில் அதிகமான அருட்கொடைகள் வழங்கப்பட்டு இதன் காரணத்தினால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் மறுக்கப்பட்டு விடுமோ, இதன் காரணத்தினால் நமக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் குறைக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சினார்கள். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு இதற்கு ஒரு பேர் உதாரணம். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான தியாகி கிடையாது. இந்த மார்க்கத்திற்காக ஆரம்ப காலத்திலே ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்ட 6 நபர்களில் 6வது நபர் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹப்பாப் ஒரு அடிமையாக இருந்தாங்க. ஒரு அடிமையாக இருந்ததினால அவருடைய எஜமான் ஒரு பெண்மணி, எஜமான் என்ன செய்யறா, லாதையும் மனாதையும் நாங்கள் வணங்குகிற சிலைகளையும் நீ போலி தெய்வம் என்று சொன்ன, சிலைகளுக்கு சக்தி இல்லை என்று சொன்ன, சிலைகளை வணங்க மாட்டேன் என்று சொன்ன, அல்லாஹ்வை தான் நீ வணங்குவாய் என்று சொன்ன, அதற்காக உன்னை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி ஹப்பாப் வேலை பார்த்த அந்த இரும்பை உருக்கக்கூடிய அந்த உலையில ஹப்பாபை படுக்க வைத்து அவருடைய முதுகுக்கு கீழே நெருப்பை மூட்டி அவருடைய வயிற்று பகுதியில் மது குடித்த முரட்டு ஆசாமிகளை வைத்து மிதிக்க வைத்து அவருடைய முதுகு பகுதி நெருப்பிலே கிடந்து கருகுகிறது. அந்த நேரத்தில் அந்த எஜமானி பெண்மணி கேட்கிறார் ஹப்பாபிடத்திலே, ஹப்பாபே, இப்பொழுது சொல், இந்த வேதனையிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் லாதையும் மனாதையும் நான் வணங்குவேன், அல்லாஹுவை வணங்க மாட்டேன் என்று சொல் என்று கேட்கிறாள். அந்த வேதனை நெருப்பு எரிந்து தோள்கள் கருகி தோளில் இருக்கக்கூடிய சதை, ரத்தம் எல்லாம் உருகி 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 நெருப்பை அணைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய முதுகு பகுதி அனைத்தும் எரிந்து நாசமாக போகுது. அந்த நேரத்தில் ஹப்பாப் சொல்றார், ஒரு பொழுதும் லாதையும் மனாதையும் வணங்க மாட்டேன்.
படைத்த இறைவனை தவிர வேறு எவருக்கும் நான் சுஜூது செய்ய மாட்டேன். நீ என்னை அணுவணுவாக சித்திரவதை செய்தாலும் சல்லடையாக சலித்து எடுத்தாலும் என் உயிர்ச்சி இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஹப்பாப் சொல்றார். இவ்வளவு பெரிய தியாகத்துக்குரியவர், இவருக்கு என்ன குறைவு? நாளை மறுமையில் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை மறுக்க போகிறானா? தன் இளமை காலம் முழுவதையும் அல்லாஹுக்காக அர்ப்பணித்த மனிதர். இவருக்கு கவலை எங்க வருது பாருங்க. மௌத்துடைய நேரம், இவர் மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மிக அதிகமாக வளர்ந்து நிறைய நாடுகளை உள்ளடக்கி விட்டது. ஈராக் நாட்டினுடைய கவர்னராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்பாபை நியமிக்கிறாங்க. ஈராக் நாட்டுடைய கவர்னராக அங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அவருக்கு போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருட்கள், அவருக்கு கிடைக்கிற ஊதியம், இதை வைத்து மிகப்பெரிய செல்வந்தராக அல்லாஹ் அவரை பரக்கத் செய்கிறான். ஒரு பெரிய வீட்டை வாங்குகிறார் ஈராக்கில். வீடுன்னு சொன்னா நம்ம கட்டுற மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஒரு ஹாலு, உள்ள ஒரு பெட்ரூமுக்குள்ள அட்டாச் பாத்ரூம், இதுக்கு ஒரு ரூம், அதுக்கு ஒரு ரூம், பால்கனி, அந்த இதே கிடையாது. அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஹப்பாப் கட்டின வீடு ஒரு நீல சுவர். அந்த நீல சுவருக்கு இவருக்குள்ளே தங்கிக் கொள்வதற்கு ஒரு இடம், வெளியில ஒரு திண்ணை. அந்த திண்ணை எதற்கு? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதெல்லாம் பரிசு பொருட்களாக அன்பளிப்பாக வருகிறதோ, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஊதியத்தில் எதையெல்லாம் ஈட்டுகிறாரோ, ஹப்பாப் ரலியல்லாஹு போர்க்களத்திற்கு சென்று வென்ற அந்த கனிமத் பொருட்கள், இது அத்தனையும் கொண்டு வந்து அந்த திண்ணையில வைத்து அப்படியே என்ன சொல்லுவாரு, மக்களுக்கு அழைப்பு விடுவார். யாரெல்லாம் ஏழைகளோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் என் வீட்டில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். என் வீட்டுக்கு கதவு கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம், என்னுடைய அனுமதியை பெற தேவையில்லை. தங்கம் இருந்தாலும், வைரம் இருந்தாலும், வைடூரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து செல்லுங்கள். அவருடைய அந்த கடைசி காலத்துல தாபியன்கள் போய் சந்திக்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு மரண வேலையில் இருக்கும் பொழுது, ஹப்பாப் அவர்களே, இப்படி நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களே, என்ன காரணம்? ஹப்பாப் சொல்கிறார், அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடு இஸ்லாத்தை ஏற்ற பிலால் இருந்தார், என்னோடு இஸ்லாத்தை ஏற்ற ஹம்சா இருந்தார், என்னோடு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு இளைஞர் இருந்தார், முஸ்அப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தார். இவர்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றதற்காக பெரும் பெரும் தியாகங்களை, போர்க்களங்களை சந்தித்து தங்கள் உடல்களை, உயிர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அதிலும் குறிப்பாக அந்த நேரத்தில் ஹப்பாப் தன்னுடைய கஃபன் துணி எடுக்க சொல்றார். வெள்ளை நிற அந்த கஃபன் துணி எடுத்து அவருக்கு தயார் செய்ய சொல்றார். உயிர் இருக்கும் பொழுதே, சக்கராத்தில் இருக்கும் பொழுதே தன் கஃபன் துணி எடுக்க சொல்றார். அப்ப சொல்றார், கஃபன் துணியை பார்த்து விட்டு அழுது கொண்டே ஹப்பாப் சொல்லுகிறார், மக்களே, இதோ இந்த ஹப்பாபுக்கு கஃபன் இடுவதற்கு கூட ஒரு கஃபன் துணி இருக்கிறது. ஆனால் என் தோழர் முஸ்அப் பின் உமைர் அவர் இஸ்லாத்தை ஏற்றும் பொழுது மிகப்பெரிய செல்வச்சீமான். இந்த உலகத்திலே அவரை போல் ஒரு பயங்கரமான செல்வத்துக்கு சொந்தக்காரர் யாரும் கிடையாது. காலையில் ஒரு ஆடை உடுத்தினால் அந்த ஆடையை மறுநாள் மறுதலை உடுத்தவே மாட்டார். அடுத்து அவருக்கு புத்தாடை தான். ஒரு முறை அவர் அத்தரை பூசிவிட்டு ஒரு தெருவிலே நடந்து சென்றால், அவர் சென்று நீண்ட நேரங்கள் ஆனதற்கு பிறகும் அங்கே முஸ்அப் வந்துவிட்டு சென்றார் என்று மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். அவர் பூசிய நறுமணத்தின் வாசனை அவ்வளவு தூரம் கமலக்கூடியதாக இருக்கு. அந்த முஸ்அப் பின் உமைர் இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவருடைய தாயார் சொத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட இல்லாமல் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறார். உடுத்திய ஆடையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு தூதராக முஸ்அப்பை அனுப்புகிறார்கள். மதீனாவுக்கு சென்ற முஸ்அப் 70க்கும் மேற்பட்ட மக்களை தாவா செய்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வருகிறார். அந்த முஸ்அப் உஹது களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வந்த எதிரிகளுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து, நான் தான் முஹம்மத், நான் தான் முஹம்மத், எதிரிகளே என்னை கொல்ல வாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை கொல்ல சென்ற கூட்டத்தை தன் பக்கம் இழுத்து தன் திசை மாற்றி சென்று அங்கே எதிரிகளால் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட அந்த உடல்களை ரசூலுல்லாஹ் தேடி வரும்பொழுது முஸ்அப் பின் உமைருடைய உடலை பார்க்கிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இவரை கஃனிடுங்கள் என்று சொன்னார். அந்த செல்வந்தரான பணக்காரரான கோடீஸ்வர வீட்டு பிள்ளை முஸ்அப் பின் உமைரிடத்திலே கஃனிடுவதற்கு என்ன இருந்தது தெரியுமா? ஒட்டு போட்ட கிழிந்த போர்வை ஒன்றுதான் இருந்தது. அந்த போர்வையை எடுத்து கஃனிட்டால் தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. கடைசியில் தலையை மூடி காலுக்கு இத்துக்கீர் என்று சொல்லக்கூடிய புல்லை வைத்து அவரை அடக்கம் செய்தோம். இப்ப ஹப்பாப் சொல்றார், அந்த இளைஞர்கள் எல்லாம், அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த நல்லவர்கள், முன்னோர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எதை அனுபவித்தார்கள்? என்னை போல் கவர்னராக இருந்தார்களா? என்னை போல் வீடு கட்டினார்களா? என்னை போல் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தார்களா உலகத்திலே? ஆனால் நான் பயப்படுகிறேன், அவர்கள் எல்லாம் தங்கள் லட்சியங்களை அடைந்து விட்டார்கள், சொர்க்கத்தை அடைந்து விட்டார்கள்.
நாளை மறுமையிலே நான் இந்த உலக இன்பங்களை அனுபவித்ததற்காக எங்கே குற்றம் பிடிக்கப்பட்டு விடுவேனோ, நாளை அவர்களை விட அந்தஸ்தில் குறைந்து விடுவேனோ என்ற பயத்தின் காரணத்தினால்தான் எனக்கு வருகிற செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். இதோ ஒரு பெட்டி, இந்த பெட்டி திறந்துதான் கிடக்கிறது, இதில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் கொடுத்து விடுங்க, இப்படி தர்மம் செய்தாவது என் நண்பர்களை நான் நாளை அடைந்து விட மாட்டேனா என்று ஏக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஹப்பாப் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். என்று சொன்ன உலக விஷயங்கள்ல அவ்வளவு கவனமாக சஹாபாக்கள் பயணித்தார்கள் என்பது நமக்கு சான்று. நாம் அந்த அளவுக்கு தியாகங்கள் செய்யாவிட்டால் கிடைத்த இந்த வாழ்க்கையை, கிடைத்த இந்த ஆற்றலை, கிடைத்த இந்த திறமையை, நமக்கு கிடைத்த அருள்கொடையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடிய மக்களாக, மறுமையை நேசிக்கக்கூடிய மக்களாக, மறுமையை இலக்காக கொண்டு அதன் பக்கம் பயணிக்கக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலக மோகத்தில் விழுந்து விட்டால் அது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே வரலாறு நமக்கு பாடமாக உணர்த்துகிறது என்பதை நினைவுபடுத்தி முதல் உரைக்கு திரையிடுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய கிருபையை கொண்டு நம்முடைய இந்த திருவிதாங்கோடு மர்கஸ் மிகச்சிறந்த அளவிலே கட்டுமான பணிகளை மேற்கொண்டு, பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு நம்முடைய தொழுகைக்காக இடவசதி செய்து தரப்பட்டுள்ளது. இந்த பள்ளியுடைய மராமத்து மற்றும் உயர் கட்டுமான பணிகளுக்காக பொருளாதார செலவுகள் கிட்டத்தட்ட கடனாக 7.5 லட்சத்திற்கும் மேலாக இருந்தது. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் படைத்த சகோதரர்கள் அல்லாஹுடைய பாதையில, அல்லாஹுடைய ஆலயத்திற்காக நீங்கள் வாரி வழங்கியதின் அடிப்படையில அதிலே கடன் தொகை குறைக்கப்பட்டு இன்றைக்கு 1,80,000 வந்து நிற்கிறது. இந்த கடனும் நமக்கான ஒரு பொறுப்பு தான். அல்லாஹுடைய ஆலயத்திற்காக நாம் பொருளாதாரத்தை வாரி வழங்கும் பொழுது அல்லாஹ் இதை போன்ற ஒரு மாளிகையை நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நமக்காக கட்டியளிப்பு தருவதற்கு வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுக்கின்ற, அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை பரக்கத் செய்கிறான். அவர்களுக்கு நல்லதொரு கூலியும் உண்டு என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்மால் இயன்ற அளவுக்கு தாராளமாக இந்த பள்ளியுடைய கடன் தொகைக்காக கொடுத்து உதவி செய்வோம். அல்லாஹுடைய அருளை பெறுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.